கேன்சருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கேன்சர்ஸ்க்குமே ஆல்மோஸ்ட் 2ண்ட், 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ் எல்லாத்துலயுமே வந்துட்டு கீமோதெரபியோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்க நெனைக்கிற மாரி எல்லா கேன்சருக்குமே நம்ம கீமோதெரபி போடுறதுனால முடி கொட்டும் அப்படின்னு கிடையாது. ஆ முக்கியமா சில கேன்சர்ஸுக்கு, இப்போ பிளட் கேன்சர்ஸு, பிரஸ்ட் கேன்சரு இந்த மாரி டைப் ஆஃப் கேன்சர்ஸுக்கு, ஸ்டொமக் கேன்சர் இதுலலாம் நீங்க வந்து கீமோதெரபி போடும்போது உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இதில யூஸ் பண்ற டைப் ஆஃப் கீமோதெரபிலாம் ஒரு வகைய சேர்ந்தது. அந்த வகையான கீமோதெரபி போடும்போது நமக்கு முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில கேன்சருக்கு உதாரணத்துக்கு கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு, ஹெட் அண்ட் நெக் வாய் பகுதியில வர கேன்சருக்கு கீமோதெரபி போடுறது, உணவு குழாயில வரதுக்கு கீமோதெரபி போடுறது, இந்த மாரி டைப் ஆஃப் கேன்சர்ஸ்க்குலாம் நீங்க கீமோதெரபி போடுறது வந்துட்டு முடியெல்லாம் கொட்டாது. நீங்க ஃபேஸ் பண்றது என்னன்னா, சைட் எஃபெக்ட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடி கொட்டுறது இருந்தாலும், இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், முடி கொட்டிரும் அப்படின்னு பயந்து ட்ரீட்மெண்ட்ட தள்ளி போடாதீங்க. இல்ல அதுக்கு பதிலா வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமாங்கிற தாட் ப்ராசஸும் கொண்டு வராதீங்க. பிரஸ்ட் கேன்சர்ல இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில நான் சொன்ன மாரி ஸ்டேஜ் 3 வரலையும் குணப்படுத்திடலாம். 4லயும் ஆலிகோ மெட்டாஸ்டாட்டிக் அதாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு பரவியிருக்கு அப்படின்னா, அதையும் நம்மளால குணப்படுத்துற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்தாச்சு.